ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரியின் கைவண்ணங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை போட்டு எப்படி தக்காளி சட்னி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லோரும் முட்டை உடச்சி ஊற்றுவாங்க, இல்லைனா அவிச்சு அப்படியே போடுவாங்க. நாம் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி முட்டை குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஓடு இல்லாமல் இந்த மாதிரி கிளாஸ் இல்லை கிண்ணம் நம்ம அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கோங்க. 3 முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், இதெல்லாம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அடித்து விட்டுடுங்க முட்டையை. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்புலாம் நல்லா முட்டையில் கலக்கிற மாதிரி நல்லா அடித்து விட்டுடுங்க. அடிச்சுட்டு இப்போது ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை ஊற்றி அந்த கிண்ணம் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா தடவி விட்டுடுங்க. எண்ணெயை தடவி விட்டுட்டு இப்போ நம்ம அடித்து வச்சுருந்தோம்ல அந்த முட்டையை எடுத்து இதில் ஊற்றிடுங்க. இதில் ஊற்றிட்டு இப்போது ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம முட்டை ஊற்றி வச்ச கிண்ணத்தை அந்த கடாய்க்குள்ளே வச்சுருங்க. அந்த கிண்ணம் மிதக்கக்கூடாது, கடாயோட ஒட்டினாப்பெல்லாம் இருக்கணும். இதை மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த இதுலேயே வெந்துடும். அது வேகிற வரைக்கும் மூடி வைங்க. இப்போ நாம் குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேருங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்கள். நான் சின்னதாக நறுக்கி ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இது கூட இப்போ உப்பு ஆட் பண்ணுங்கள். உப்பு ஆட் பண்ணால் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் நம்ம உப்பு ஆட் பண்ணி வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம். 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடணும் வெங்காயம். இந்த மாதிரி வந்த உடனே தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளி நான் நீளமாக அரிஞ்சு போட்டிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு. இப்போ நாம் அந்த முட்டை ஆவி கட்டி வச்சோம்ல அதை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, முட்டையும் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி குச்சி வச்சு பாருங்கள், ஒட்டலைன்னா முட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை தட்டில் கவுத்து அடிச்சிங்கன்னா அந்த முட்டை அப்படியே விழுந்துடும். இப்போ நம்ம அந்த முட்டையை பன்னீர் மாதிரி ஸ்லைஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. சின்ன பீஸாக உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பார்க்கறதுக்கு பன்னீர் மாதிரியே இருக்கும். பாருங்கள், உடையாமல் எவ்வளோ அழகாக பன்னீர் மாதிரி இருக்குது. இப்போ இதை இந்த குழம்புல ஆட் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே குழம்பு தாளித்து வச்சோம்ல, அந்த குழம்பு ஓரளவுக்கு சுண்டி இருக்குது. இப்போது லாஸ்ட்டாக இந்த முட்டையை இதில் ஆட் பண்ணுறோம். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு வேகமாக கலக்காமல் குழம்ப பொறுமையாக கரண்டி வச்சு கலக்குங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம முட்டை போட்டிருக்கோம். நம்ம வேகமாக கலக்கும் போது ரொம்ப பிரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி 10 நிமிஷம் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா சுண்டி இருக்குது. முட்டையும் சைஸும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான், நம்மளோட முட்டை போட்ட தக்காளி சட்னி குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இந்த முட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்போட மிங்கிள் ஆகி அந்த பன்னீர் பீஸ் மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.